டைரக்டர் இல்லாம நான் மெம்பரா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நாங்க அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். இதை வந்து நாங்க உங்களுக்கு கண்டிஷனா சொல்றோம். ஆனா கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினைச்சீங்கன்னா அது அறிவற்றத்தனம். தமிழ் சினிமா மற்ற சினிமாவெல்லாம் பார்க்கும்போது அங்க நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மூளைகள் வேலை செய்யுது. அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்துள்ள சம்மேளன நிர்வாகிகளுக்கும் இணைக்கப்பட்ட சங்கங்களோட நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் விருந்தினராக வந்த திரு ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கும் எஸ்ஏ காலேஜோட நிறுவனர் சார் கரஸ்பாண்டன்ட் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும் தானு சாருக்கும் அருள்பதி சாருக்கும் நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரி திரு தர்வேஷ் சாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கமலத்தட்டு ஒரு ஆளுங்க நிற்பார். அதனால் சுருக்கம். எல்லோருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நாங்கள் எங்களோட பணியை பண்ணோம். 2-3 விஷயந்தான் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு 25 பேர் தான் இப்போ நம்ம மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை எப்படியாவது ஒரு 100 பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி. அதில் இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வரி கணேஷ் சார் மூலம் ஒரு 50 பேருக்கு ஏற்றிட்டோம். அதனால் ஒரு 75 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் இவருக்கு இது பண்ணிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்நாத் சார் சொன்ன ஒரு விஷயம், உண்மையிலேயே 2 விஷயம். ஒன்று இந்த 1 லட்சமாக குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றத்துக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத பலன் இருக்கு இல்லையா, அது சரியாக இருக்காது. எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் ஊர் விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன், அறுவடை பண்ணும்போது மட்டும் நிலம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த 1 லட்சமாக எப்படி ஆக்க முடியும்? இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது 2 லட்சம் கேட்டால் 2 லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு 10% தான். 50,000 வாங்கிறதுக்குள்ளே நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா, அங்கே மெம்பர்ஷிப்க்கு ஆக்கிறதுக்கு நான் சாமிநாதன்கிட்ட 100 ஃபோன் பண்ணோம். ஐயோ எங்களால் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க. இல்லை சார், நான் 5 லட்சம் ஆக்கிட்டேன் சார். 5 லட்சம் கொடுக்குறேங்க, நான் மெம்பர் ஆக்குங்கன்னா இல்லைங்க, ஒரு 41 வயசு ஆயிடுச்சு. இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் ஆகணும். ஆனால் நாங்கள் 2 லட்சம் எங்கள் ஃபீஸு, நீ 50,000 கட்டினா போதும் வாங்க, ஏன்னா கஷ்டம். அது கொடுத்து கூட ஆக முடியாது. ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது. அதனால் ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா, நம்ம விரைவில் அதாவது 100 நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமுல்படுத்துகிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது ஒரு ஃபினான்ஷியல் இது வரும். அதனால் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும். இப்போ மற்ற சங்கங்கள்லாம் இப்போது என்னென்னா, எப்படி அவங்களோட ஃபண்டு கிரியேட் ஆகுதுன்னா, ஒரு 1000 தான் பணம் கட்டுறாங்க. ஆனால் அது ஒரு 10 வருஷத்தில் 1 லட்ச ரூபாயாவது, 5 லட்சமாவது, 10 லட்சமாவது. இன்றைக்கி நம்ம சம்மேளனத்தில் 10 லட்ச ரூபாய் உதவித்தொகை கொடுக்குற, அதாவது ரிட்டையர்மெண்ட்டில் 10 லட்சம் கொடுக்குற அளவுக்கு மற்ற சங்கம் வளர்ந்துருக்கு. இப்போ உதவி நிர்வாகி, ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் இருக்க ப்ரொடக்ஷன் நிர்வாகிகளுக்கு அவங்களோ இல்லை டிரைவர்ஸ் யூனியன்லாம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனால் 10 லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க. வசதி எப்படி வந்திருக்குன்னா, எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான், ஆனால் அது பெருவெள்ளமாக இருக்குது, அது ஓஷனாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும். அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு 2,000 ரூபாயும், ஒரு இயக்குனருக்கு 10,000 ரூபாயும் ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இது ஒரு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும். இதை அமுல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம 26, 27 ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்டு கலெக்ட் ஆகிறது என்ன மாதிரி சர்க்குலேட் ஆகுது முடிவு பண்ணி அது 50,000 75,000 பண்ணலாமா, 1 லட்சம் பண்ணலாமா, 2 லட்சம் பண்ணலாமா, ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவங்களுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ இது நல உதவி. இப்போ என்னன்னா, இதெல்லாம் இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா? நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும், இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1 லட்ச ரூபா கொடுங்க 50. அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம், ஆமாவா இல்லையா? அப்போது டைரக்ட் பண்ண வரும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது, வரவேற்பு இருக்குது, அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க, அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க. ஆனால் சின்ன திரைப்படங்களுக்கு இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்குது. அப்போ ஆனால் நம்மகிட்ட என்னென்னா,
50% மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க, இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணும். இப்ப சினிமாவில் என்ன இருக்கு, என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை எப்படி கையாளுறது, அதனோட பேர் என்ன, அதனோட தன்மை என்ன, அதனோட பேட்டா என்ன, அதனோட வாடகை என்ன, இதை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணும், இது எல்லாமே நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்றதுக்கும். இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்றது, நம்ம போய் கதை சொல்றது முன்னாடி நம்ம சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகண்ணு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ ஐஸ்வரி சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்னைக்கு நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவன் வரும்போது நம்ம முகம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ பிச் டெக் அனுப்புங்கிறான். பிச் டெக்னா யாருக்கு தெரியுமா? நமக்கு 50% தெரியவே தெரியாது. அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்குனர் சங்கம் இருக்குங்கிறத நம்ம நிர்வாகிகள் கூட இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதனால அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கம்பல்சரி, இது ஒரு ஸ்கூல் மாதிரி, இது ஒரு எஜுகேஷன் மாதிரி. இதை நம்ம சும்மா ஒரு தர்மஸ்தாபனம் மாதிரி வந்தா சோறு போட்டோம் அமைச்சு அன்னசத்திரம் மாதிரி இது கிடையாது. அன்னசத்திரமா இருக்கிறது அது இருக்கலாம், ஆனா இது ஒரு கல்வி நிலையமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் சங்கங்கிறது ஒரு கல்வி நிலையமா இருக்கணும், அது ஒழுக்கமான நிலையமா இருக்கணும். அது அப்படி மாறிடுச்சுன்னா நிச்சயமா நம்ம எல்லாரையும் பீட் பண்ண முடியும். வாசு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தெலுங்குல போக முடியும், கன்னடத்தில் போக முடியும், ஹிந்தியில் போக முடியும், ஏன் இங்கிலீஷ் படங்களும் இன்னைக்கு இருக்க முடியும். நம்மளை விட சென்னையை விட சின்ன குட்டியோண்டு தீவு தான் ஹாங்காங். ஆனா உலகத்துல 3வது இடத்துல இருக்கு திரைப்படங்கள் உருவாக்குவதில். அது சைஸ் முக்கியம் இல்ல, அறிவு தான் முக்கியம், அது விஷன் தான் முக்கியம். அந்த விஷன் நமக்கு இல்லாம இருக்கிறது தான் கஷ்டம். இப்ப நம்ம டைரக்டர்ஸ் யூனியனா இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய காலேஜ் போய் பார்த்தோம். இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய ஓடிடி சேனல்ஸ் இருக்கு, அது நெட்ஃபிளிக்ஸா இருக்கலாம், அமேசான் இருக்கலாம், ஜியோ ஸ்டார் இருக்கலாம். இவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட ஒரு 200 டைரக்டர்ஸ் இருக்காங்க, இல்ல 500 கண்டென்ட்ஸ் இருக்கு, இதை நாங்க ரெடி பண்ணி தரோம், உங்களுடைய என்ன பட்ஜெட்ல பண்ணி தரோம், இல்ல எக்ஸிபிட்டர்ஸ், இதையெல்லாம் கரெக்ட் பண்ண எங்களால் முடியும். ஆனா அதுக்கு தோல் கொடுக்க உங்களால் முடியுமா? நான் கேட்கிறேன். முடியாது அப்படிங்கிறது உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் 10 பேர் தான் கை தண்ணீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இப்ப நம்பிக்கை கம்மியா இருக்கு, நம்பிக்கை கம்மியா இருக்கு உங்களுக்கு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணி கூட்டு வந்தோம். முதல்ல 25 படம் பண்ணோம், அப்புறம் 15 படம் பண்ணோம், அப்புறம் 10 படம் பண்ணோம், இப்ப 5 படம் பண்ணோம், அப்புறம் 0 ஆயிடுச்சு. உண்மையை சொல்றதுனால நீங்க வருத்தப்படக்கூடாது. 25 50,000 50 100 இருக்கணும். இதே மேடையில் ஐஸ்வரி சாரும் தானு சாரும் என்ன சொன்னாங்க, நீங்க 10 படம் பண்ணீங்கன்னா எல்லா படத்தையும் நாங்க தயாரிக்க ரெடியா இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம சரி பண்ணல, அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கல. அந்த 25 படங்களை பார்த்து 10 படங்கள் நாங்க தயாரிக்க நாங்க வருவோங்கிற ஆள கான்பிடன்ஸ் நம்மளால கொடுக்க முடியல. ஏன்னா நம்மளுடைய கனவுலாம் ஷோலே பண்ணணும், இல்ல கேப்டன் ப்ரோக்ராம் பண்ணணும், அது மாதிரியான முதல்வன் பண்ணணும், இல்ல இந்தியன் பண்ணணும், அப்படி கனவு இருக்கு. அந்த கனவு வேற விஷயம். நம்மால ஒரு ரப்பர் பந்து பண்ண முடியும், நம்மால ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா 100 பேர் அடுத்த வருஷத்துக்குள்ள டைரக்டர் ஆகலாம். இதுக்கான சாத்தியக்கூறு இன்னைக்கு சினிமாவில் இருக்கு. ஏன்னா எல்லாராலையும் 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு ஏறக்குறைய 200-300 பேர் ரெடியா இருக்காங்க. நம்ம அந்த ஐடியால இல்லாம இருக்கும். நம்ம எல்லாரோட கனவு வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்ன நான் படம் பண்ணி 25-30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா என் பேர் எல்லாருக்கும் தெரியும். அமரன் பெரிய ஹிட். அமரன் டைரக்டர் பேரு நம்ம மெம்பருக்கு எவ்வளவு பேர் தெரியும் சொல்லுங்க? அப்ப ஏன் டைரக்டர் பேர் தெரியாம போயிடு சொல்லுங்க? நம்ம முன்னிறுத்திக்கிறது இல்ல, நம்ம வேற மாதிரி ஆயிரும். நம்ம பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா நம்மளோட பேரை இழக்கிறதுக்கு எந்த காலத்துல நம்ம ஒத்துக்கூடாது. என்னோட பேர் இது, நான் டைரக்டர் அப்படிங்கிற உரிமையே சுயமரியாதையை நம்ம எந்த காலத்துல விட்டு கொடுக்க கூடாது. நான் பல செட்டுக்கு போகும்போது டைரக்டர் நட்பா இருக்கலாம், ஆனா அடிமையா இருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு சினிமாவில் விஷயம். என்னன்னா நான் பல செட்டுக்கு போகும்போது நிறைய அடிமையா இருக்கிறாங்க. அப்போ டைரக்டரே அடிமையா இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன் என்ன வருது பாருங்க. அப்ப படம் எப்படி வரும் சொல்லுங்க? ஒரு படத்துல போகும்போது 32 மானிட்டர் இருக்கு. ஹீரோயின் ஒரு மானிட்டர், ஹீரோயின் அசிஸ்டன்ட் ஒரு மானிட்டர். இது யாரு இதெல்லாம் எப்படி டைரக்ட் பண்றது? நான் சொன்னேன், இது என்ன, இது எப்படி டைரக்ட் பண்றது? ஆளாளுக்கு பார்த்துட்டு ஆளாள் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எதுக்கு டைரக்டர்? இந்த கருமத்தெல்லாம் முதல்ல ஒழிக்கணும்னு சொன்னார். இது டைரக்டரா என்னால அனுமதிக்கவே முடியாது, இது மாதிரி கட்டுறது என்னால படமே பண்ண முடியாது. அப்ப சம்பந்தமான யூனியன்ஸ் முதல்ல வர வச்சோம்.
சார் என்ன சார் இது, கேமராமேன் கூப்பிட்டோம், கார்த்திக் ராஜா வந்திருக்காரு, அவங்க யூனியன் கூப்பிட்டோம், என்ன சார், அவங்களும் சொன்னாங்க சார் எங்களுக்கும் தொந்தரவாக இருக்குது சார். அப்போ யார் தான் இதெல்லாம் விரும்புறது? அப்போ ஒரு கேமரா வரும்போது ஒரு மானிட்டர் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எங்களால் டைரக்ட் பண்ண முடியும். நான் பார்த்துப்பேன் இல்லையா, என் மேல் நம்பிக்கை வச்சு தானே நீங்கள் வரீங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் காஸ்டியூமருக்கு ஒருத்தர், மேக்கப் மேனுக்கு ஒருத்தர், அவன் பார்த்து கரெக்ஷன் சொல்றதுக்கு நான் இருக்கு இங்கே நிற்கணும் கேமரா டைரக்டரா இல்லையா? இதெல்லாம் நம்மளோட சுயமரியாதை. இந்த சுயமரியாதை நீங்க இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்களும் அந்த அந்த இனத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுது. பி.வா. சார் 50 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு, பாரதி ராஜா 50 வருஷம் ஆயிடுச்சு, ஆர்.கே. செல்வமணி 30 வருஷம் ஆயிடுச்சு, உதயகுமார் 35 வருஷம் ஆயிடுச்சு, ஆபாவன 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பேர் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த இயக்குனர் பேரை உங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் சொல்லுங்க. அப்ப ஏன் அந்த ஹிட்ல அந்த வெற்றியில நம்மளுடைய பங்கு மறைஞ்சு போயிடுது. யாரோ பேர் இருக்கு, இதை நம்ம ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது. இதுதான் நான் எனக்கு தோணுன விஷயம். இப்போ நான் படம் பண்ணணும்னு போகும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன், நானே கற்றுக்கிறேன். இப்போ நான் சிவா சார் சொன்னார் இல்லையா, படம் பண்ண சொல்லி என்ன சொன்னார், அவர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கதையை அடுத்த போகும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா எனக்கே அவமானமாக இருக்கு. எனக்கு தெரியாத விஷயங்களே இன்னும் 50% இருக்கு. நான் எனக்கு தெரியலங்கிறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். ஆனால் தெரிஞ்சுக்காமலே இருக்கிறது தான் முட்டாள்தனம். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. தெரியல, எனக்கு தெரியலங்கிறத தெரியலன்னு சொல்லுவோம். ஆமாம் சார் என் மைனஸாக இருக்கு. அப்போ நான் என் கேமராமேனை கூப்பிட்றேன், இதெல்லாம் என்ன விஷயம், இது எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்றேன். அப்போது ஒரு கேமராமேன், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ரைட்டர், நம்மளே நம்ம கதையை கொண்டு போய் டைரக்ட் பண்ணுங்கிற முதல்ல அந்த முட்டாள்தனம் விடுங்க. முதல்ல நம்மளே பண்ணும்போது அது நிச்சயமா நீ பண்ணலாம், நான் பண்ண வேணாம்னு சொல்லலை, உங்கள் கதையை நீங்கள் பண்ணுங்க. ஆனால் இன்னொருத்தர் கதாசிரியர் இருக்கும்போது அதில் நல்ல விஷயங்களை நம்மளால் போராடி வாங்க முடியுது. குறைஞ்சபட்சம் வசனம் எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம், அந்த ஐடியா நானே பண்ணும்போது நிச்சயமா அது இதுவாக இல்லை. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பண்ணாதான் டைரக்டர் ஆகிடும். ஒருத்தர்கிட்ட இப்போ கதை சொன்ன உடனே இப்போ வர பிரச்சனைலாம் ஒருத்தர் டைரக்ட் பண்ண விட்டாங்க. என்ன சரியா இவர் என்ன சார் பண்ணணும், என்ன தெரியும் இவருக்கு. அப்புறம் 10 நாள் ஆன பிறகு ஒரு சார் டைரக்டரை மாற்றணும். ஏன்னா அவர் ஒன்றும் தெரியல. ஏன் கொடுத்த சான்ஸை ஏன் கொடுத்த சார், கதை நல்லா இருந்திருக்கு. இந்த சினிமாவில் எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்க. கதை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒருத்தருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கறது சரியான விஷயமா? கதை நல்லா இருக்குன்னா கதையை வாங்க, அவன் டைரக்ஷன் பண்ண தெரியுமான்னு சொல்லு, இல்லை அவங்க ஒர்க் பண்ணான்னு கேள்வி. என்ன தெரியும், எதுவுமே தெரியாம வராங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா விழுந்துட்டே வர்றதுக்கு காரணம். வண்டி ஓட்ட தெரியாதவங்கிட்ட வண்டி கொடுப்போமா? ஒரு வண்டியை வாங்குறோம், கோடி ரூபாய் போட்டு வண்டியை வாங்குறோம், அதுக்கு எவ்வளவு வந்திருக்கு, உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், நீ லைசன்ஸ் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, அதெல்லாம் பாக்குறோம். 1 கோடி ரூபாய் ஒரு 10-20 லட்சம் போட்டு வண்டிக்கு. ஆனா பல கோடி போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதை சொன்ன உடனே அவங்கள டைரக்டர் ஆக்கிறது இருக்கு இல்லையா, இது சரியான விஷயமா இருக்காது. நான் கதை சொன்னவங்கள டைரக்ட் பண்ணுங்க, உங்க கதையை நீங்களே டைரக்ட் பண்ணீங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினைச்சீங்கன்னா அது அறிவற்றத்தனம், அது சரியான விஷயம் கிடையாது. இதுதான் நான் இந்த நேரத்தில் ஏன் தமிழ் சினிமா நான் மற்ற சினிமாவெல்லாம் பார்க்கும்போது அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய மூளைகள் வேலை செய்யுது. இங்கே வரும்போது ஒரு நம்ம ஒரு கதை சொல்லி டைரக்ட் பண்ணிடணும். நிறைய பேர்கிட்ட கதை வச்சிருக்காங்க, நிறைய பேர் கதை போகுது. இவங்கெல்லாம் யாரு, நான் அப்படி செக் பண்ணும்போது அதெல்லாம் சரியா இல்லாமல் இருக்கு. அப்போ நம்ம இயக்குனர்கள் நீங்கள் உங்கள் 2 விஷயத்தில் அப்டேட் பண்ணீங்க. அதுக்குண்டான எல்லா விஷயத்தையும் இயக்குனர் சங்கம் தயார் செய்து தரும். இந்த உறுதிமொழியை நாங்கள் உங்களை டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து விவரங்களும் நாங்கள் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் ஒரு 10 லேப்டாப் வேணுமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு உண்டான என்ன விஷயம், எடிட்டிங் வேணுமா இல்லை என்ன வேணும் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரோம். ஆனால் இதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ், அதாவது முழு நேரம் காலையில் 10 மணி ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸ்ல இஷ்டத்துக்கு நீ வர முடியாது. முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு உணவுல இருந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி இயக்குனர் சங்கமே ரெடி பண்ணி தரோம். ஒரு நாள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவங்க ஏதோ 10 மணிக்கு வரோம் 11 மணிக்கு போகிறோம் நினைச்சா வரோம் அப்படிலாம் இல்லை. அடுத்த மாதம் கிளாஸுக்கு இப்போலாம் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை பண்ணு. அப்புறம் சாமிநாத் சொன்னார், சார் 6:30 மணிக்கு முடிச்சிருங்க. நிச்சயமாக 6 மணிக்கு முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது எங்களால் முடியலையே. 9 மணிக்கு ஆரம்பிக்க எங்களால் முடியல. தயவு செய்து ராம்நாத் சார் அவங்க மேனேஜர்களுக்கு சொல்லி அவங்க தயாரிப்பாளர் சொல்லி எப்படியாவது நீங்க 9 மணிக்கு எங்களை ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் 6 மணிக்கு முடிச்சிடுறோம். அதனால ஆனால் நீங்க அதுக்காக இழுத்துட்டே இருக்காதுங்க. டெய்லி இதே இது 6:25 6
6:40 ஆனவுடனே டபுள் கால் ஷீட் 1.5 கால் ஷீட் ஆகிடுது. அப்போ வந்து மேனேஜருக்கும் அவங்களுக்கும் சண்டை. அதனால் நாங்கள் முடிச்சிடும். சாமிநாதன் சார் சொன்னதை நாங்கள் நிச்சயமாக கணக்கில் வச்சுக்கிறோம். சாமிநாதன் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்னும் யாரும் நாங்கள் சால்வ் பண்ண அனுமதிக்கல. ஏன்னா சாமிநாதன் சம்மேளனம் சார்பாக வந்து சால்வ் போடாமல் மற்ற யாராவது சால்வ் போட்டேன் 2 ஆக்கிடுவாரு. அதனால் நான் வந்து இவர்கிட்ட சொன்னேன், அப்பா இருப்பா முதல்ல வந்து இது போட்டோம். அடுத்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ஒரு வார்த்தை பேசின பிறகு நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க. அதனால் தயவுசெய்து ஒரு கசகசன்னு இல்லாமல் நாங்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஒரு சங்கமாக சேர்ந்து எல்லாரோடும் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறோம். அதனால் அழைக்கிறவங்க மட்டும் மேலே வந்து அந்த உங்களுடைய சால்வை பற்றி எல்லாரோடும் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் விருப்பப்படுறோம். அது கசகசன்னு இல்லாமல். சரி ஓகே. பணம் பண்ணாதானே கட்ட போறாங்க. சரி ஓகே சார். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம அப்டேட்டுக்கான முதல் விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எப்படி வந்து ஐடி கம்பெனிக்கு போகும்போது உங்களோட ஃபேஸ் போன உடனே அட்டண்டன்ஸ் போடுது, அது மாதிரி பயோமெட்ரிக்கை நம்ம எல்லாருடைய பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான ஒர்க்கை எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் அந்த கேமரா முன்னாடி பயோமெட்ரிக் கொடுத்தீங்களோ அவங்களாம் பயோமெட்ரிக் வாங்கி உங்கள் எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் போனோடனே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாம் சரி பண்ணிவிட்டு த்ரூ சங்கம் மூலமாக உங்கள் சம்பளம், நீங்கள் டெய்லி வேஜஸாக இருந்தால் உங்களோட சம்பளம் சனிக்கிழமையான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் 5ஆம் தேதிக்குள்ளே உங்கள் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும். அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அக்ரிமெண்ட் படி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சம்பளம் உங்களுக்கு சேர்ந்துடும். அப்படி இல்லாமல் அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது. இனிமே ஒரு மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும், இல்லை ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் மெம்பராக இருக்கணும். இதுதான் வந்து நடக்க போகுது. இது இனிமேல் யாராக எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பண்ண முடியாது. எதுக்கு இப்போது நம்ம சம்மேளனத்தை இணைக்கப்பட அனைத்து சங்கங்களும் இருக்கீங்க. டைரக்டர் இல்லாமல் நான் மெம்பராக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்கிறோம். நீங்கள் ஒன்று மெம்பர், நாங்கள் யாருக்காக நாங்கள் தான் டைரக்ட் பண்ண சொல்ல, நீங்கள் எல்லாரும் இது பண்ணலாம். ஆனால் அவங்க உறுப்பினர் ஆன பிறகு தான் அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கணும். அவங்க உறுப்பினர் ஆகாமல் யாருக்கும் தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது. அப்போ எங்களுடைய இது வந்து செட் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம உதவி இயக்குநருக்கு வந்து படம் பதிவு பண்ணும்போது 2000ங்கிறத வந்து 1000 குறைங்கன்னு சொன்னார். சரி, ஆரம்பிக்கும் போது ஏன் அவங்களுக்கு 1000 ரூபாயா பதிவு பண்ணுறது வந்து 1000 ரூபாயா வந்து ஆரம்பிக்கலாங்கிறத வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். அது எந்த தினத்திலேருந்து அப்ளை பண்ணுறங்கிறது நாங்கள் விரைவில் உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கிறோம். நன்றி. எல்லாரும் வந்து எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க. அது விக்ரம சார் சொன்னார், எதிர்த்து போட்டுக்கிட்டவங்க, அதெல்லாம் விஷயம். இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம உதவி வாங்கிட்டு பின்னாடி அந்த சாப்பிட்ட கை ஈரம் நினைவுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அதனால எது ஜனநாயகத்தில் வந்து எது சங்கம் தேவையா, எது எலெக்ஷன் தேவையானாங்க. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு 1200 பேரை நாங்கள் பார்த்தோம். நிறைய பேரை வந்து பார்க்காங்கலாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இது இருக்கட்டுமே. அது ஒரு பொதுக்குழு மாதிரி இருந்தது. வந்து எல்லாரையும் பார்த்தாங்க, விஷ் பண்ணோம், நிறைய பேரை வந்து பேசணும். அதுக்கு பரவாயில்ல. வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பம். அதனால் எலெக்ஷன் நின்னதுக்காக நாங்கள் யார் மேலேயும் வந்து எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. ஆனால் என்னென்னா விமர்சனம் வந்து சில நேரங்களில் பண்ணும்போது அது தவறாக இருக்குது. நீங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறது நிர்வாகம் இல்லை. சார் வந்து தேர்தல் அதிகாரி வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பயம் எனக்கு பேசுகிறதுக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. டான்சர்ஸ் யூனியன் கிளம்ப சொன்னாங்க இல்லையா, இருக்கிற 23 சங்கங்களையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சங்கமாக வந்து டான்சர்ஸ் யூனியன் இருந்தது. எங்களுக்கு உயிர் போயிடுச்சு. அது எப்படி சேர்ந்தது? எலெக்ஷன் நடத்த போகிறோன்னு சொன்னோம். அதில் எலெக்ஷன் நடத்தி பாலசுப்ரமணியன் சார் தான் எலெக்ஷன் ஆஃபீஸராக போட்டோம். அவர் உடனே சரியில்லைன்னு சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, சார் இது மாதிரி என் நண்பர் இருக்காருன்னு. சரி சார் சொல்லிட்டோம். சொன்ன உடனே ஒரு சின்ன வார்த்தை ஒன்று இருந்தது. அது வாட்ஸ்அப்பில் சின்ன வார்த்தை ஒருத்தன் நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் போட்ட உடனே நாளைக்கு எலெக்ஷன் அவர் என்னை கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டார். அவர் மெம்பர் இது கேன்சல் பண்ணி விட்டார். நீ யூஆர் அன்குவாலிஃபைட், யூஆர் நாட் குவாலிஃபைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். சார் அவன் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த வார்த்தை தான் சார் நான் போட்டேன், அதுக்காக எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு சார் அப்படின்னு. உடனே நான் எனக்கு ஃபோன் பண்ணேன், சார் இதுன்னு, சார் இந்த வார்த்தைக்கு ஏதோ உங்கள் யூனியனுங்கிறதால நான் அவனை மன்னிச்சு விட்டேன். அவனை ஆக்ஷன் எடுத்து 6 மாதம் உள்ளே இருக்கணும், பரவாயில்லையான்னு கேட்டார். ஐயோ போட்டுட்டு வேண்டாமா அப்படின்னு நினைச்சேன். அப்போ அடுத்த ஒரு நாள்ல வந்து அந்த யூனியன் அப்படி செட்டரேட் ஆயிடுச்சு. எல்லா வாட்ஸ்அப்பும் கிளீன் ஆயிடுச்சு. அங்க கடிசடியான வார்த்தைகள் இல்லை, அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை, அவதூறான பிரச்சாரங்கள் இல்லை, எல்லாம் சுத்தமாயிடுச்சு. அப்போ வந்து ஒரு நடவடிக்கை வந்து கிளியரா இருக்குன்னா அவன் பயத்துல வந்து அது சரியா இருக்கு. இப்போ டான்சர்ஸ் யூனியன்ல எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ 1-2 கச்சாடவா இருக்கும். அது போல நம்ம சங்கத்துல கூட நான்
அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன சுப்புக்கிட்ட தான் சொன்னேன், சார் ஏதாவது இருந்தால் நிற்கட்டும் சார். இல்லை சார் இது பொதுக்குழு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்து பொதுக்குழு வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்க, ஏன்னா ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா அது நம்ம பேரில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சார்னு. அதனால் யாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எதுக்கும் நிர்வாகம் சம்மந்தம் இல்லை. இது நீங்கள் எங்களை குறை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பர்களாக இருக்காங்க, நானும் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசின பிறகு நான் அது பதில் சொல்ல முடியல. அது போன எலெக்ஷன்லையும் சரி, இப்போ செந்தில்நாதன் சார் இருக்கும்போது சரி, அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் இருக்கும்போது சரி, இப்போ தர்வேஷ் சார் இருக்கும்போது சரி, எதையும் நிர்வாகம் தலையிடுறதில்லை. ஒன்ஸ் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் நான் ஆஃபீஸ்க்குள்ளே காலடி வைக்கிறதில்லை. எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிட்டணும். அதனால் அது எல்லாமே அவங்க தான் பொறுப்பு. ஏன்னா அவர் ஜட்ஜு, சட்டம் படித்தவர், எல்லா சட்ட நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கிற சங்கம், அந்த சங்கத்துக்கே தலைவராக இருக்கு, நீதிபதி சங்கத்துக்கே தலைவராக இருக்கிற அவருக்கு நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? நாங்கள் போய் சொல்லி தர போகிறோம். அதில் பொது வெளியில் வரும்போது என்னன்னா, இனிமே அது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களோட தரம் தான் குறையும், சங்கத்தோட தரம் குறையாது. சங்கம் யார் மேலேயும் எதையும் எவ்வளோ தவறு பண்ணியிருக்காங்க, நாங்கள் யாரையும் தண்டனை கொடுத்ததே இல்லை, அவங்களை கூப்பிட்டு வான் பண்ணி விட்டதோடு சரி. அதனால நண்பர்கள் நண்பர்களாக இருக்க பழகணும், யார் மேலேயும் அவதூறு சொல்லக்கூடாது. அவதூறு இருந்தால் இனிமே பழைய சங்கமா இருக்காது. யார் அவதூறு பண்ணாலும் அவங்க சங்கத்தில் இருக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இனிமே பழைய சங்கம் கிடையாது. அது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது தர்வேஷர் தான் எனக்கு முக்கியமான காரணம். அது டான்சர்ஸ் யூனியன், அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினைச்ச ஒரு யூனியன் கண்ட்ரோலா இருக்குன்னா அது அவர் தான் காரணம். அப்போ அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணதான் சரியா இருக்கும். சில நேரங்களில் குழந்தை அழுதுங்கிறதுக்காக மருந்து கொடுக்காம இருந்தால் அது குழந்தையோட உடலும் பாதிக்கிற மாதிரி, சங்கத்தில் சில பேர் பிரச்சனை பண்றாங்க, சரி கண்டுக்காம விட்டா அந்த சங்கம் கெட்டு போக காரணமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்கத்தில் இனிமே அவதூறான பிரச்சாரங்களோ எதிர்மறையான பிரச்சாரங்களோ விமர்சனம் இருக்கலாம், விமர்சனத்தை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை. அதுபோல இருப்பவர்கள் இனிமேல் சங்கத்தில் இருக்க முடியாதுங்கிற தான் உண்மை. அதை உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் வேண்டாம், அதே வேண்டாம் சார். அதனால எல்லாரும் நண்பர்களாக இருப்போம். நாங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள். நாங்கள் நிர்வாகம் வந்திருக்கோம், நாங்கள் ஆள்வதற்காக வரல, நிர்வாகம் பண்ண வந்திருக்கோம். இதில் எல்லாரும் ஒன்றா இருக்கு. இன்றைக்கி மேடையில் விக்ரம் சார், இப்போ உதயகுமார், பேரரசு, விஆர் முருகதாஸ், ஸ்டாரன், ஏ வெங்கடேஷ், மனோஜ்குமார், பி.ஓ. சார், கே.எஸ். ரவிக்குமார், இவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களாம் கொண்டு சேர்க்க உட்கார வைக்க முடியுமா? ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர்ஓ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியாது. இப்போ சாதாரணமாக ஏஆர் முருகதாஸை ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போனா எவ்வளோ அலையணும் உங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க நம்ம மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துடணும். அவங்க அந்த மரியாதையில அந்த லெட்டர் பேடை காமிக்கும் போது இந்த சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. இந்த சாதனைக்கு தான் மரியாதை தவிர ஆர்கே செல்வமணிக்கு மரியாதை கிடையாது. ஆர்கே செல்வமணி கேப்டன் புரவன் பண்ணாதான் மரியாதை, இல்லைன்னா ஆர்கே செல்வமணிக்கு என்ன மரியாதை இருக்கு? ஏஆர் முருகதாஸுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவரோட படங்கள் தான் மரியாதை. அப்போ இது மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது அவங்களை சாதாரணமா இங்க நமக்கு உதவி பண்ண வந்ததுக்காக அவங்களை அவதூறு பண்றதை நம்ம இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதா இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளை எடுத்துக்கணும். மற்றபடி இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகம்